Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தலைப்பு நான் பலன் தருவேன். இந்த தலைப்பின் மூலியமாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை அடிப்படையாக இருக்கிறது. அவர் கண்டிப்பாக பலன் அளிப்பார் என்று அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதை தான் புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 64ஆம் இறைவசனத்திலே எப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியை தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நம்மளை யாரையாவது காயப்படுத்தியிருக்கலாம், நம்மளை மிகுதியாக அச்சுறுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சரியான பலனை தருவேன், நீ கலங்காதே மகனே. நான் அவர்களை வழக்காடுவேன், நீ கலங்காதே மகளே என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். நாம் மனிதர்கள்தான், ஆனால் தவறு செய்யும் இயல்புள்ள குணமுள்ளவர்களாக தான் இருப்போம். ஆனால் ஆண்டவரோ மெய்யான தேவன். நமக்கு முடியாத காரியங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கோ முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நமக்கு சமாதானத்தை தேடுவதற்கு நாம் குழப்பம் அடையலாம், ஆனால் அவர் சமாதானத்தை அருள்வதிலே தெளிவாக இருக்கிறார். என் கண்பான சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகள் இல்லாத மனித வாழ்வே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையோடு காணப்படும். ஏன் நமக்கு இப்படி அனுதினமும் நாம் பிரச்சனையோடு இருக்கிறோம்? சந்தோஷப்பட்டாலும் ஒரு நாள் சந்தோஷம்தான் இருக்கிறது. அதில் அடுத்த நாள் பார்த்தோன்னா மிக மன உளைச்சலாக மனசோர்வுடன் காணப்படுகிறோம். எதனால் நமக்கு இப்படி இருக்குது? இதற்கு முக்கியமான காரணம், நம் வாழ்விலே வரும் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மரண பரியந்தமாக இருந்தாலும் சரி, அதற்கு கடவுள் காரணமல்ல, நாமே தான் காரணம். நாம் தான் சிக்கிக்கொள்ளாத ஒரு பாதையிலே போய்விட்டு அங்கே போய் சென்ற பிறகு அங்கு நாம் வேதனைப்படுகிறோம், அங்கு நாம் தோல்வி அடைகிறோம், அங்கு நாம் மனசோர்வு அடைகிறோம். ஆனால் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் முடிவெடுப்பதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபித்து விட்டு ஆண்டவரிடத்தில் பதிலை பெற்றுவிட்டு நீங்கள் சென்றீங்கள் என்றால் அந்த பாதையானது வெற்றியின் பாதையாக இருக்கும், அந்த பாதையானது ஒளியின் பாதையாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, என்னோடய வாழ்வில் கூட நான் எங்கெங்கோ சென்று அலைந்தேன். என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை ஒரு படத்தில் ஒரு ஹீரோவாகணுன்ட்டு அங்கங்கே ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் போயிருந்தேன். ஏவிஎம் ஸ்டுடியோ, இப்படி எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனி மேனேஜர்ஸ் எல்லாம் போனேன். ஆனால் ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்தார். நான் அப்போது ஆண்டவர் இடத்துல நான் ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல, எங்கே போனாலும் என்னை எல்லாரும் ஏமாத்திடுறாங்க. கிட்டத்தட்ட நான் சினிமாவில் நடிப்பதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நான் இழந்திருக்கிறேன். இப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்தார். அவர் ஒரு வார்த்தை கேட்டார், உனக்கு ஹீரோவாகணும்னு ஆசையா அப்படின்னு. இப்போ ஆண்டவர் என்ன ஹீரோவாக இருக்கணும்னு கேட்குறாரு அப்படின்ட்டு, ஆமாம் ஆண்டவரே எனக்கு ஹீரோவானது ஆசை தான், அதனால தான் நான் நிறைய முயற்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு. அதற்கு ஆண்டவர் வெளிப்பட்ட காரியம், உனக்கு உண்மையான ஹீரோவாக மாறணுமா இல்லை ஹீரோவாக நடிக்கணுமா? இது ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்பது எனக்கு ரொம்பவும் சிந்திக்க வைத்தது, யோசிக்க வைத்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே நான் உண்மையான ஹீரோவாக மாறணும். அப்போ நீ என் பின்னாடி வா, என்னை பின்பற்றினால் நீ உண்மையான ஹீரோவாக மாறுவ. ஆனால் உலகத்தை பின்பற்றினால் உனக்கு அழிவும் உனக்கு அவமானங்களும் தான், உனக்கு நிந்தைகளும் பாடுகளும் தான் இருக்கும். இந்த உலகத்திலே நாம் எதை முயற்சி செய்தாலும் அது அழிவுக்குரிய பாதையாக தான் இருக்கும். ஏனென்றால் அது இத்தனை சம்பளம் என்று சொல்வார்கள். 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறவர்கள்கிட்டே நிம்மதி கிடையாது.
அதே போல் நிம்மதியாக இருக்கும் மக்களிடத்திலே பணம் கிடையாது. ஆண்டவர் இதை ஒரு ட்விஸ்டாக தான் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாமே கிடைத்து விட்டால் நாம் ஆண்டவரை மறந்து விடுவோமே. அதற்காக தான் ஆண்டவர் எப்படியாக பதிலை சொல்லுகிறார். நமக்கு உண்டாகும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாம் மட்டுமே தான் பொறுப்பாளர். நாம் யாரையும் பழி சொல்ல முடியாது. எனக்கு அவங்க சொன்னதுனால தான் இப்படி ஆச்சு, அவங்க ஒழுங்காக வேலை கொடுத்துருந்தா நான் இந்நேரம் நல்லா சம்பாதிச்சிருப்பேன், இந்நேரம் வீடு கூட வாங்கியிருப்பேன். இல்லை, நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம். அதனால தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு நேரிட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் மிக மனசோர்வோடு இருக்க சகோதரர்களை, மிக மனசோர்வோடு இருக்கும் சகோதரிகளை தாங்குவதற்காகவே அவர் இந்த வார்த்தையை வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஒன்றும் கலங்காத, உன்னை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் சரியான பலனை அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை தான் சங்கீதம் 91 அதிகாரம் 10 இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இது அநேகமாக இந்த சங்கீத 91 அதிகாரம் ரொம்பவும் எல்லோருக்கும் அறிந்து தெரிந்திருந்த ஒரு அதிகாரம். இதில் இருக்க வசனங்களை வாசித்து விட்டு நிறைய பேர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து இருக்கிறார்கள். அதனால்தான் இதை இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பதாக இந்த சங்கீதம் 91 அதிகாரத்தை முழு வசனங்களையும் நாம் வாசித்து விட்டு ஒரு ஜெபித்து விட்டு நாம் தூங்கினோமே ஆனால் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த ஒரு கஷ்டத்தில் நேரிட்டாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்புகள் வருவது போல் இருக்கும், ஆனால் அது ஆபத்து வராது. யாரோ நம்மளை ஏதோ ஒரு செய்ய போகிறாங்கன்னு முன்கூட்டியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதே சமயம் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகிறது என்றால் அது முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்துவார். அப்படி தெரியப்படுத்தும் போது அந்த வேலையை அப்படியே நாம் நிப்பாட்ட வேண்டும். எந்த ஒரு சிந்தனைக்குள்ளேயும் போகாமல் ஆண்டவர் இதை வெளிப்படுத்துகிறார், இந்த காரியத்தை நான் ஒரு பொழுதும் செய்ய போவதில்லை என்று அப்படி நிறுத்திட்டோன்னா நம்ம பேர ஆபத்துலேருந்து பாதுகாக்கப்படுவோம். என்னோடய வாழ்க்கையில் கூட எங்கெங்கெல்லாம் வேணாம் என்று ஆண்டவர் சொன்னாரோ, அன்றைக்கு நான் சினிமா துறையில் நீ அங்கெல்லாம் போக வேணான்னு சொன்னார், அப்படியே போட்டு நான் வந்துட்டேன். அப்படி வந்தனால தான் இப்போது ஆண்டவர் தன்னோட உன்னத வாழ்க்கையை எனக்கு கொடுத்து புதிய இதென்ற ஊழியத்தை ஆசீர்வாதமாக கொடுத்து என்னை இவ்வட்டுமாக என்னை வழி நடத்துகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் கடும் உபத்திரத்திலிருந்தும் பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வெளிப்பட இந்த வசனம் உங்களுக்கு ஒரு பெரிய கோட்டையாக அமையும் என்று நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீங்கள் எங்களை ஏமாற்றுபவர்களை, எங்களை காயப்படுத்துபவர்களுக்கு நீர் தகுந்த பதிலடி கொடுப்பீர் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்களும் ஏதோ கடன் பிரச்சனையாக இருந்தாலும், கடனாளிகள் வீட்டு வாசலில் பெரிய தொந்தரவு செய்தாலும் அவர்களே நீர் பாதிப்பு உள்ளாக்காமல் நீர் தகுந்த பதிலடி கொடுத்து சகோதரிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவர், சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம்ப்பா. எங்கே ஆபத்துக்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீர் வாசம் செய்யும். எங்கு போனாலும் வந்தாலும் நீர் போக்கையும் வரத்தையும் நீ ஆசீர்வதியும். எந்த ஒரு ஆபத்து நேரிட்டாலும் நீர் அந்த ஆபத்துலேருந்து விடுவிக்கும் ஒரு விடுதலை தலைவராக இருக்கிறீர். ஆண்டவரே, சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து வெற்றி பெற செய்யும். சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you're watching New Eden TV.